Audio Jungle. Audio Jungle. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மீண்டும் இந்த காட்கிட்ஸ் வலையொலி வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் ரொம்ப தேவனுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். மிகுந்த சந்தோஷத்தோடு உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடிய சத்திய பகுதி என்னென்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற அல்லது எழுதப்பட்டிருக்கிற ஒரு வரலாற்று மிக்க ஒரு சிறப்பான ஒரு மனிதனை குறித்து தேவ மனிதனை குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்க போகின்றோம். 13ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள்லேருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் யார் இருக்கா அப்படின்னா, நீங்கள் நினைக்கலாம் சிம்சோன் தானே வருவார். இந்த சிம்சோனை குறித்து என்ன அவ்வளோ பெருசாக நீங்கள் பேசிட போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கிட்டத்தட்ட நானும் 1992 அந்த காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். எத்தனையோ பிரசங்கங்கள் என் வாழ்க்கையில் நான் கேட்டிருக்கிறேன். இந்த சிம்சோன் குறித்ததான பிரசங்கங்களை நான் கேட்டிருந்ததில் 99.99% இந்த சிம்சோனை குறித்ததான ஒரு நெகட்டிவான பிரசங்கத்தை தான் நான் கேட்டிருக்கிறேன். சிம்சோனை போல் நீங்கள் இச்சையில் விழுந்து போகக்கூடாது, பெண்ணின் மேலே ஆசை வைத்ததுனால அவன் கண்களை பிடுங்கப்பட்டது, சிம்சோனை போல் கர்த்தருடைய செயலுக்கு நீங்கள் வழிமாறி போயிடக்கூடாது, கர்த்தருடைய திட்டத்தை நீங்கள் சிம்சோனை போல் வீணாக்கி விடக்கூடாது, இப்படியெல்லாம் பிரசங்கங்களை கேட்டிருக்கின்றேன். என்றைக்கு நான் வேதாகமத்தை முழுமையாக தெளிவாக படிக்க வேண்டும் என்று ஒரு ஆவலோடு, கர்த்தாவே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை அல்லது இரகசியங்களை அறியும்படிக்கு என் கண்களை நீங்கள் திறக்க வேண்டும் என்று தாவீது ராஜா சொன்னது போல என்றைக்கு நான் சொல்லி வேதாகமத்தை வாசிக்க கர்த்தருடைய ஆவியோடு நான் முயன்றேனோ, அன்றையிலிருந்து தான் இந்த வேதாகமத்தில் இருக்கிற பல செய்திகளை என்னால் மாற்று வழியில் விளங்கி கொள்ள முடிகிறது. இதுவரைக்கும் கேட்டிராத சத்தியங்கள் புதிதாக எனக்கு தேவ ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அதை தான் ஒரு பகுதியாக இந்த நாளில் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சிம்சோனை குறித்து அப்படி என்ன நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் நியாயாதிபதி புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலேருந்து நான் வாசிச்சிட்டே இருக்கும்போது எனக்கு 14ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் அந்த இடத்துல என்னை நீண்ட நாட்களாக என்னை சிந்திக்க வைத்த ஒரு வசனம் என்று சொல்லலாம். அந்த வசனத்தை முதலாவது வாசித்து விட்டு சிம்சோன் குறித்ததான பாசிட்டிவான செய்தியை தேவ ஆவியானவன் துணை கொண்டு இந்த நாளில் பார்க்க போகின்றோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவன் பெலிஸ்தரிடத்திலே குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அந்த காலத்திலே பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலை ஆண்டார்கள். பெலிஸ்தரிடத்திலே குற்றம் பிடிக்க வேண்டும் என்று ஒரு முகாந்திரத்தை தேடி சிம்சோன் அந்த பெலிஸ்திய கூட்டத்திற்குள்ளே சென்றான் என்பதை அவனுடைய தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். ஏனென்றால் இது கர்த்தருடைய செயல் என்பதை அவர் விளங்கி கொள்ளாதிருந்தார்கள். இது திம்னாத்துக்கு சிம்சோன் போனது கர்த்தருடைய செயலா, இது அவங்க பெற்றோர் புரிஞ்சிக்கலையா அப்படி இந்த வசனம் சொல்லுதா? இப்போ தான் எனக்கு இந்த வசனத்தை நான் ஊன்றித்து படிக்கிறேன், ஆமாம் அப்படி தான் சொல்லுது அப்படின்னு நீங்கள்லாம் நினைக்கலாம். உண்மையிலே நானும் கூட இந்த இடத்துல நின்றேன். இது கர்த்தருடைய செயல் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு பழம்பெரும் பிரசங்கத்தை இப்போ ரீசெண்டாக கூட கேட்டேன். லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் பிரசங்கக்கூடிய ஒரு பெரிய பிரசங்கியார் அவர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஒரு பிரசங்கத்தை கேட்டேன். சிம்சோனை குறித்து இப்படித்தான் பிரசங்கம் பண்ணுறார். ஏனென்றால் சிம்சோன் ஏன் திம்னாத்துக்கு போனான்? கர்த்தருடைய செயலை அறியாமல் வழி விலகி திம்னாத்துக்கு போனான். அங்கே போனதுனால அவன் என்ன நிகழ்வுகள் நேர்ந்தது? அவனுடைய இச்சையில் விழுந்து போனான், அவன் கண்கள் வறி போனது, இப்படியெல்லாம் பேசுனாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படி என்றால் இந்த 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவன் திம்னாத்துக்கு போனதே கர்த்தருடைய செயல் என்பதை சிம்சோனுடைய தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. எதற்காக திம்னாத்துக்கு போனான் என்றால் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் தேடி போனான் என்று சொல்லப்படுகிறது. இன்னொன்று வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகின்றேன். 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். நானும் உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவிலுள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் எதுக்காக சிம்சோனை ஏவணும்? கர்த்தருடைய ஆவியானவர் ஏன் ஏவினார்? இதை நம்ம
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. இந்த 13ஆம் அதிகாரம் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு 14ஆம் அதிகாரத்துக்குள்ளே போயிடும். இந்த 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து பல பிரசங்கள் பண்ணுறோம். நீங்கள் ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும், என்னவென்றால் இந்த கர்த்தருடைய வேதம் என்பது ஒரு முழு புஸ்தகமாக எழுதி வைக்கப்பட்டது. ஏசாயா புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதில் அதிகாரமாகவோ வசனமாகவோ பிரித்து ஏசாயா எழுதியிருப்பது அல்ல. அது நம்முடைய புரிதலுக்காக பின்னொரு நாளிலே அதை அதிகாரமாக வசனங்களாக பிரித்து வேதாகமும் எழுதி நம் கையிலே கொடுக்கப்பட்டது. தேவ மனிதர்கள் உபவாசித்து இந்த வேதாகமத்தை தொகுத்து நம்மளுடைய புரிதலுக்காகவும் நம் நினைவில் வைத்துக் கொள்வதற்காகவும் ஒவ்வொரு வசனங்களை நாம் மனப்பாடம் செய்து அதன்படி நடப்பதற்காகவும் நம்மளுக்கு ஒவ்வொரு வசனங்களாக பிரித்து எழுதி வைத்தார்கள், அதிகாரங்களாக பிரித்து எழுதி வைத்தார்கள். இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து லூக்கா புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் ஒன்றை வாசிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் தலைமையில் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த வசனத்தை, ஏசாயாவில் சொல்லப்பட்ட வசனத்தை அவர் மேற்கோள் காட்டி வாசிக்கிறார். அப்படி வாசிக்கும்போது ஒருவேளை அதிகாரங்களாக வசனங்களாக இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே ஏசாயா பிரித்து எழுதியிருப்பார் என்றால், இயேசு வாசிக்கும்போது என்ன வாசிச்சிருப்பார் அப்படின்னா, ஏசாயா புஸ்தகம் இத்தனாம் அதிகாரத்தில் இத்தனாம் வசனத்தின்படி என்று சொல்லி தான் இயேசு வாசிச்சிருந்திருப்பார். ஒருவேளை எங்கேயுமே வாசிக்கலை. அதே போல் மார்க் 7ஆம் அதிகாரத்தில் உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் சொல்லியிருக்கிறான், மாயக்காரராய் உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் சொல்லியிருக்கிறேன் என்று அந்த பரிசேயர்களை சைசேயர்களை பார்த்து இயேசு பேசும்போது அந்த இடத்துலையும் ஏசாயா உங்களை குறித்து நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்று தான் சொல்லுவாரே தவிர வசனங்களையும் அதிகாரங்களையும் பிரித்து சொல்லியிருக்க மாட்டார். நீங்கள் மோஸ்ட்லி பழைய ஏற்பாட்டில் எபிரேய புஸ்தகத்தை எடுத்துட்டிங்கன்னா பழைய ஏற்பாட்டில் நிறைய வசனங்களை மேற்கோள் காட்டி அந்த எபிரேய நிருபர் என்ன செய்வார்னா எழுதியிருப்பார். நிறைய வசனங்களை நீங்கள் எபிரேய புஸ்தகம் வாசிங்கன்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இப்படி மேட்ச் பண்ணி தான் எழுதியிருக்கும். பிழையாம் குறித்து எழுதப்பட்டிருக்கும். இந்த பிழையாம் குறித்து எழுதப்படும்போது என்னாம் புஸ்தகம் இத்தனாம் அதிகாரத்தில் 24ஆம் அதிகாரத்தில் பிழையாம குறித்து எழுதப்பட்டு இருக்கிறபடி என்று அந்த நிருபர் எழுதுகிறார். நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. பின்னொரு நாளிலே நமக்கு இந்த வேதாகமம் அதிகாரங்களாக வசனங்களாக பிரித்து நாம் படிப்பதற்காக எழுதப்பட்ட ஒன்று. இப்போ நீங்கள் 13ஆம் அதிகாரத்தோட கடைசி நீங்கள் வாட்சி நின்றாமல் 14ஆம் அதிகாரத்தை தொடர்ச்சியாக நீங்கள் கொண்டு வரணும். எப்படின்னா, இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனை ஏவ துவங்கினார். இப்போ 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை அப்படியே தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுனதுனால தான் சிம்சோன் திம்னாத்துக்கு போனான் என்பதாக நாம் தெளிவாக நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி என்றால் சிம்சோனை தேவன் ஏன் தெரிந்து கொண்டார் என்பதை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். 13ஆம் அதிகாரத்தில் முதல்லையே இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தருடைய கைகளை ஆண்டவர் 40 வருஷம் விட்டு போட்டார், அடிமையாக்கி போட்டார். இப்போ பெலிஸ்தருடைய கண்ட்ரோலில் இஸ்ரவேல் இருக்காங்க. இவங்களை மீட்டு ரட்சிப்பதற்கு ஒரு ரட்சகன் தேவை. இந்த ரட்சகனை எந்த கோத்திரத்தில் எழும்ப பண்ணுகிறார் என்றால் தான் என்ற கோத்திரத்திலிருந்து எழும்ப பண்ணுகிறார். இந்த தான் என்ற கோத்திரம் இது, அதாவது யாக்கோப்புக்கு 12 பிள்ளைகள். இந்த 12 பிள்ளைகளில் தானும் ஒரு பிள்ளை. இந்த தான் என்பவன் ரொம்ப சிறியவன். அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, எல்லாராலும் மதிக்கப்படாத, நெருக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு கோத்திரத்தை சார்ந்தவன். கோத்திரமாகவே கருதுவதே கிடையாது அவனை. இவன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர். இப்படிப்பட்ட நபர் அந்த கோத்திரமாக மாறி அந்த கோத்திரத்திலிருந்து ஒரு இரட்சகனை தேவன் உருவாக்க வேண்டும் என்ற வாக்கு தத்துவத்தை எங்கே கொடுக்குறார் என்றால், ஆதியாகம புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தில் யாக்கோப்பு என்ன செய்வார் அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு ஆசீர்வதிப்பார். ரூபன் வா, ரூபனே நீ இப்படி இருப்ப, இங்கே வா, நீ இசக்கார் வா, இசக்காரே நீ இப்படி இருப்ப, லேவி வா, நீ இப்படி இருப்பேன்னு சொல்லி ஆசீர்வதிக்கும் போது தானையும் கூப்பிட்டு ஆசீர்வதிப்பார். ஆதியாகம புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாட்சி பாருங்கள். தான் என்பவன் ஒரு கோத்திரமாக மாறி அவனும் நியாயம் விசாரிக்கிறவனாக மாறுவான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனும் நியாயாதிபதியாக ஒரு கோத்திரத்தில், அந்த தான் கோத்திரத்தில் ஒருவன் வருவான், நியாயம் விசாரிக்க ஒருவன் வருவான். அதான் யாக்கோப்பு முன்னதாக சொல்கிறாரு. குதிரையில் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து கீழே விழும்படி அவன் பாதையில் கிடக்கிற பாம்பு, விரியன் பாம்பை போல் அவன் என்ன செய்வான்னா இடப்பான். இப்போ சிம்சோனுடைய பலத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா அது மாதிரி பலசாலி பைபிளில் எவனுமே கிடையாது. பெரும் பலத்தை கொண்டவனாக சிம்சோன் இருந்தான். ஆனால் சின்ன கோத்திரத்திலிருந்து ஒரு பெரிய பலசாலியை உருவாக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்குது. இதே நீங்கள் ஆதியாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துக்கு படிங்கன்னா அங்கே ஒரு சண்டை நடக்கும். என்ன சண்டைன்னு கேட்டிங்கன்னா, யாக்கோப்புக்கு ராகேலுக்கு ஒரு சண்டை நடக்கும். லேயாளுக்கு வரிசையாக குழந்தை பிறந்துகிட்டே இருக்கும். அப்போ ராகேல் யாக்கோப்போட சண்டை போடுவான். எனக்கு குழந்தையே இல்லையே, எனக்கு எப்படியாவது குழந்தை குடியா அப்படின்னு சண்டை போடும்போது அவன் யாக்கோப்பு என்ன சொன்னான், நானா தேவன், உங்கள் கர்ப்பத்தை நானா அடைச்சேன், நீ தேவன்லாம் உங்கள் கர்ப்பத்தை அடைச்சிருக்கேன், தேவன் போய் சண்டை போட சொல்லும்போது ராகேல் ஒரு குறுக்குத்தனமான ஒரு விஷயத்தை யோசிப்பா. என்னன்னு கேட்டால், தான் மடியில் ஒரு குழந்தையை வளர்க்கணும். அப்போ என்ன அப்படின்னா, லேயாளுக்கு முன்னாடி நம்ம ஒரு சந்ததியை உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லணும். அப்படிங்கிறக்காண்டி என்ன செய்வான்னா,
லேயாளுக்கும் ஒரு வேலைக்காரி இருப்பாள், ராகேலுக்கும் ஒரு வேலைக்காரி இருப்பாள். இப்போ ராகேலுக்கு ஒரு வேலைக்காரி வந்து பில்கால். இந்த பில்காலை யாக்கோப்புக்கு திருமணம் செய்து வைத்து பில்காலுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைய ராகேல் என்ன செய்வானா வளர்க்குறதுக்கு திட்டம் போடுவாள். அப்படி பில்காலை கொடுத்து யாக்கோப்புக்கிட்டேருந்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாங்க. அந்த குழந்தைக்கு தான் என்று பேர் வைப்பான். அந்த குழந்தைக்கு தான் என்று பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி ராகேல் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்வாள், தேவன் என் வழக்கை தீர்த்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டான். இப்போ பாருங்கள், அவன் எப்படிப்பட்ட பெண்ணுக்கு பிறந்தவனாக இருக்கான், ஒரு வேலைக்கார பெண்ணுக்கு இந்த தான் பிறந்தான். அப்போ ரொம்ப எளிய, அதாவது புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு, ஆனால் அந்த வார்த்தையை கவனிக்கணும், தேவன் என் வழக்கை தீர்த்து வைத்தார். தான் என்றால் தன் வழக்கை தீர்த்து வைத்தோம் என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கும்போது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ அதே நியாயாதிபதி புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அந்த தான் கோத்திரத்தில் மனவா என்ற ஒருத்தர் இருக்கான் இல்லையா, இந்த மனவா மனைவி கிட்ட போய் தேவதூதன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ வந்து கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவ, அவன் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க துவங்குவான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அவன் ஒரு ரட்சகனாக இருப்பான். அவன் பிறக்கிற வரைக்கும் நீ உன்னை பரிசுத்தப்படுத்து, மது குடிக்கக்கூடாது, மற்ற எந்த கெட்ட செயலும் உன்னுடைய சரீரத்தை நீ என்ன செய்யக்கூடாது, அசுசியப்படுத்தக்கூடாது, நீ தூய்மையாக இருக்கணும். அவன் பிறக்கிறவன் ஒரு ரட்சகன், ஆகவே அவனை பெற்றெடுக்கிற வரைக்கும் நீ தூய்மையாக இரு அப்படின்னு சொல்லி அந்த அட்வைஸ் பண்ணுவான். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அப்படி என்றால் கற்பத்தில் பிறக்கும் போதே சிம்சோன் பரிசுத்தவானாக பிறகுறான். வெளியில் அவன் பரிசுத்தவான வெளியில் வரும்போது ஆண்டவர் சொல்லுவார், அவன் தலையில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா சபகரன் கத்தி படவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கடவுளுடைய பிள்ளையாக அவன் வளர வேண்டும். அவனை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார், பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவார். அவன் தேவனுக்கென்று வளருவான் என்று அந்த வசனம் சொல்லப்படும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். என்னென்னா இதெல்லாம் தேவனுடைய வாக்கு தத்துவத்தின்படி சிம்சோன் பிறந்தவன். அவனுக்கு ரட்சகன் என்று பெயர். அதையே இயேசு கிறிஸ்துவையும் ரட்சகர் என்று அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ பிறப்பையும் அப்படி தான் வந்து தேவதூதன் முன்னறிவிக்கிறான். தேவதூதன் மரியாள்கிட்ட வந்து என்ன செய்கிறான்னா அறிவிக்கிறான், இந்த மாதிரி உங்கள் கற்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு இயேசு என்று நீ பெயரிடு. அந்த இயேசு என்ற பெயருக்கு இந்த ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று பொருள் என்று அந்த தேவதூதன் வந்து சொல்லுவான். நீ கற்போதையாக ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு அங்கேயும் சொல்லப்படுது. அதே மாதிரி இங்கேயும் சிம்சோனுக்கும் மனவோட மனைவிக்கு என்ன சொல்லப்படுதா, நீ கற்போதையாக ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லப்படுது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது ரெண்டுக்கு எவ்வளோ ஒப்பனையாக இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்துவின் அடையாளமாக கூட சிம்சோனை நம்ம என்ன செய்யலாம்னா எடுத்துக்கொள்ளலாம். என்னங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். உண்மையில் ஒன்று நான் சொல்லிக் கொடுங்க. சிம்சோன் மீது வைக்கப்படுகிற பெரிய குற்றச்சாட்டு என்ன, அவன் ஒரு பெண்ணை தேர்வு செய்து அவன் இச்சையில் விழுந்து போனான் என்றதானே பெரிய குற்றச்சாட்டு. நாம் அதையும் பார்த்து விடலாம். 14ஆம் அதிகாரத்தில் அவன் வந்து திம்னாத்துக்கு போய் அங்கே ஒரு பெலிஸ்திய பெண்ணை பார்க்குறான் இல்லையா, திரும்ப தன் தாய் தப்படத்தில் வந்து இந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்ய வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த தாய் தப்புன்னு சொல்கிறாங்க, இப்போ இஸ்ரவேல்லே உனக்கு பெண்ணே இல்லையா, இந்த மாதிரி விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்திய இடத்துல போய் நீ என்ன செய்கிற, இந்த மாதிரி பெண்ணை வந்து நீ திருமணம் செய்ய போறியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிம்சோன் இல்லை, என் கண்ணுக்கு அவள் தான் பிரியமாக இருக்கா, நான் அவளை தான் திருமணம் பண்ணுவான். இது எதற்காக அப்படின்னா பெலிஸ்தருடைய யுத்தம் பண்ணுவதற்கான ஒரு முகாந்திரம் என்று நம்ம 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இது கர்த்தருடைய செயல் என்று அவர் தாய் தகப்பன் அறியாதிருந்தார்கள் என்று பார்க்குறோம். இப்போ ஒரு நாடோட யுத்தம் செய்யணும்னா சும்மா போய் யுத்தம்லாம் செய்ய முடியாது. எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி தான் அந்த நாடு கூட என்ன செய்யணும், சண்டை பண்ணி ஏன் உன்னுடைய ட்ரோனை ஏன் எல்லைக்குள்ள அனுப்புனேன், அல்லது என் எல்லையை ஏன் நீ ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்ட, இல்லை என் நாட்டு மக்கள் நீ ஏன் கைதியாக பிடிச்சி வச்சுக்கிட்ட, ஏதோ ஒரு முகாந்திரத்தை சொல்லி தான் யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் முகாந்திரம் இல்லாமல் யுத்தம் செய்யவே முடியாது. அப்போ முகாந்திரம் தேவைன்னா இந்த முகாந்திரத்தை சிம்சோன் உருவாக்கியே ஆக வேண்டும். அதுதான் கர்த்தருடைய செயலை. இஸ்ரவேலை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க வந்தவன் தான் சிம்சோன் என்றால், அந்த இஸ்ரவேலுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பதற்கு முகாந்திரம் என்ன வேண்டும், தேவை வேண்டும் இல்லையா. அந்த முகாந்திரத்தை தேடி தான் என்ன செய்கிறான் சிம்சோன், அங்கே போய் பெலிஸ்திய குமாரத்தை திருமணம் செய்கிறான். அந்த திருமணம் ஒரு வாரத்தில் என்ன செய்து அப்படின்னா ஒரு விருந்து வைக்கிறான். அந்த விருந்தில் வந்து ஒரு விடுகதை போடுறான். அந்த விடுகதையை அங்கே எல்லாம் இருக்கிறவங்க சொல்ல தெரியாமல் அவனுடைய பெண் சாதியை மிரட்டி அந்த விடுகதைக்கு பதிலை வாங்கி என்ன சொல்லிடுறாங்க. கோவத்தோட சிம்சன் என்ன பண்ணிடுறான்னா ஒரு 30 பேரை கொன்று அவங்க வஸ்திரத்தை உரிந்து கொண்டு வந்து என்ன செய்வானா கொடுத்துட்டு அவன் வந்து மறுபடியும் திரும்ப இங்கே வந்து என்ன செய்வானா இஸ்ரவேலுக்கு வந்துடுவான். ஸோ ரொம்ப நாள் கழித்து திரும்ப வந்து அங்கே போய் தன் பெஞ்சாதியை பார்க்க போகும்போது அங்கே என்ன நடந்துடும் அப்படின்னா, அவன் நீ வரமாட்டான்னு நினச்சிட்டு அவன் மாமனார் என்ன பண்ணிடுவார்னா அவனோட பெஞ்சாதியை அவனோட நண்பனுக்கு திருமணம் பண்ணி வச்சுருவார். இப்போ முகாந்திரம் உண்டாச்சா, முகாந்திரம் உண்டாகுதா இல்லையா, அதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். 15ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் தன் பெஞ்சாதியை பார்ப்பதற்கு சிம்சன் வரும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா 2ஆம் வசனத்தில் மாமனார் சொல்கிறார். 15:2 அவனோட மாமனார், நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று எண்ணி அவளை உன் சிநேகிதனுக்கு நான் கொடுத்து விட்டேன். அவள் தங்கை அவளை பார்க்கிலும் அழகானவள் அல்லவா, அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான். இந்த இடத்த நல்லா அந்த வசனத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை சிம்சோன் அந்த பெலிஸ்திய பெண்ணுடைய அழகில் மயங்கி தான் அவளை திருமணம் செய்திருந்தான் என்றால் இந்த வசனத்தை நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன்.
அந்த சிம்சோனுடைய மனைவியை காட்டிலும் அவளுக்கு ஒரு தங்கை இருக்கிறா. அவன் மாமனாரே சொல்கிறான், உன் மனைவியை காட்டிலும் அவளுடைய தங்கை மிகவும் அழகானவள் அல்லவா. இந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்ளலாமா? மிகவும் அழகான அல்லவா, அவளுக்கு பதிலாக இருக்கட்டுமே என்று மாமனார் சொல்கிறான். அவள் தங்கையை திருமணம் பண்ணுறதுக்கு மாமனார் தடை விதிக்கலை. உன் பொண்டாட்டி போச்சு, நீ வருத்தப்படாத, உன் பொண்டாட்டி இடத்துல அவள் தங்கச்சி இருக்கா, அவள் அவ்வளோ கட்டில் அழகானவள், நீ பார்த்துட்டு தானே இருக்க, கல்யாணம் பண்ணிக்க சிம்சோன் அப்படின்றான் மாமனார். ஒருவேளை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், சிம்சோன் அந்த பெண்ணின் அழகில் மயங்கி இச்சையில் விழுந்து போகணும் என்றால் நிச்சயமாக அவள் தங்கையும் அவன் திருமணம் செய்திருக்க வேண்டும் இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்போ திருமணம் ஏன் செய்யலை அப்படின்னா, அவளை திருமணம் செய்வதுடைய நோக்கம் என்னவென்றால் பெலிஸ்தரிடத்திலே குற்ற முகாந்திரம் பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒழிய, மற்றபடி சிம்சோன் அவள் கண்ணுக்கு இச்சித்து அவளை பிடிச்சு போய் அப்படி இருந்து தன் வாழ்க்கையை தொலைத்ததெல்லாம் இல்லை. நீங்கள் தொடர்ச்சியாக இந்த அதிகாரத்தை நம்ம வாசிச்சிட்டே இருந்தோம்னா நிறைய விஷயங்களை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதே சமயத்தில் அப்படி என்றால் சிம்சோன் தேவனுக்கு பிரியமானவனாய் வாழ்ந்தானா என்றால் எக்ஸாக்ட்லி கரெக்ட், தேவனுக்கு பிரியமானவனாக வாழ்ந்தான். அப்படி என்றால் ஏன் அவனுடைய பலத்தை அவன் இழந்தான், ஏன் அவன் தெளிலாளத்தில் உண்மையை சொன்னான் என்றால், நீங்கள் அவன் தெளிலாளை என்ன செய்கிறான் என்றால் அன்பு செய்தான் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் திரும்ப வாங்க, தெளிலாளத்தில் அவன் இச்சைக்காக மடிந்து போகவில்லை. நீங்கள் எந்த 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அதற்கு பின்பு அவன் சோராக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெளிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோட சிநேகமாக இருந்தான், அன்போடு இருந்தான். எப்படி நம்ம பார்க்கலாம், ஏற்கனவே பெலிஸ்தர் இடத்துல ஒரு பெண்ணிடத்துல அவன் திருமணம் ஆயிடுச்சு, அவனுக்கு பெண்ணோட திருமணம் ஆயிடுச்சு, அது ஒன்று. ரெண்டாவது நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா, ஒரு வேசி இடத்துல போவான் என்று பார்க்கலாம். வேசி இடத்துல போகும்போது நிறைய பேருடைய கேள்வி என்ன, அப்போ ஏன் கர்த்தருடைய பிள்ளை ஏன் வேசி இடத்துக்கு போனார் அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்கள் முன்னாடி வைக்கலாம். அதையே நீங்கள் யோசுவா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா, யோசுவா 2 மனுஷர்களை தெரிந்து கொண்டு எரிகோ பட்டணத்தை வேவுவாக்கும்படி அனுப்புவார். அப்படி அனுப்பும்போது அவங்க எங்கே போய் தங்குவாங்க அப்படின்னா, அந்த ராகாப் என்ற வேசி வீட்டுக்கு தான் போய் அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த 2 பேரும் தங்குவாங்க. இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம், அந்த 2 பேரும் எங்கே வேவு பார்க்க போனவங்க எங்கே ராகாப் வீட்டில் இருக்கும்போது அவள் வேசி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ராகாப்டத்தை தப்பு பண்ண தான் அந்த 2 பேர் போனாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்போ சிம்சன் அந்த வேசி இடத்துல போகும்போது மட்டும் நம்ம ஏன் தப்பு பண்ண போனான்னு சொல்கிறோம். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வசனத்தை நீங்கள் திரும்ப நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாச்சிங்கன்னா, அங்கே இரவு நேரத்தில் அங்கே என்ன செய்வாங்க, எல்லா மனுஷரும் கூடி சிம்சோனை பிடிக்க அங்கே முகாந்திரம் தேடும்போது அவன் ராவோடு எழுந்து என்ன செய்வான்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த பட்டணத்துடைய கேட்டை அந்த வாசலை பிடுங்கி தோல் மேலே வச்சுட்டு மலை மேலே ஏறி போயிடுவான். என்னன்னா ஒரு மிரட்டுவான் சிம்சோன். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தொட முடியாத அளவுக்கு அவனுடைய ரட்சிப்பு பயங்கரமாக இருக்கும். ஒரு கழுதை எலும்பை எடுத்து, பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேர் அடித்து கொண்டு போடுவான். பெலிஸ்தியர் இஸ்ரவேலர்களை தொடவே பயப்பட்டாங்க சிம்சோன் காலத்தில். அவ்வளோ பெரிய ரட்சகன் சிம்சோன். அப்படிப்பட்ட ஒரு ரட்சகனை தான் எப்படி நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் அப்படின்னா, விழுந்து போன மனுஷனா, கண்களில் இச்சையில் விழுந்து போன மனுஷனா நம்ம பார்க்குறோம். இது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான பார்வை பாருங்கள். நீங்கள் வேதாகமத்தை மிகவும் தெளிவாக படிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். என்னென்னா, எபிரேயர் புத்தகத்தில் விசுவாச வீரர்கள் பட்டியலை அந்த நிருபர் எழுதிக்கிட்டு வருவார். ஆபிரகாம் குறித்து, சாராள் குறித்து, யாக்கோப்பு குறித்து, ஈசாக்கு குறித்து வரிசையாக சொல்லிக்கிட்டே வரும்போது, இன்னும் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவார். அதில் ஒரு பட்டியல் சொல்லுவார். பாராக், கிதியோன், சிம்சோன், தாவீது, சாமுவேல் என்று எழுதுவார். இன்னும் நான் உங்களுக்கு விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் நான் உங்களுக்கு காட்டட்டுமா, அதனால் எழுதணும்னா இன்னும் எனக்கு நாள் போதாது அப்படிங்கிற பட்டியலில் அதில் சிம்சோனுடைய பெயரையும் அந்த எபிரேயர் நிருபர் சேர்த்துருப்பார். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு விழுந்து போன மனிதனாக இருந்தால் விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் சிம்சோன் இடம் பிடிச்சிருப்பாரா? ஒரு கேள்வி நம்மளுக்கு எழும்புதா இல்லையா? ஆகவே நான் இதிலிருந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்றால், இந்த செய்தி உங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு தகவலை தந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிம்சோன் என்பதற்கு இரட்சகன் என்பதாக வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவன் பெலிஸ்தரிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு ரட்சிக்க துவங்குவான் என்று தேவதூதன் சிம்சோனுடைய தாயிடத்தில் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிம்சோனை நம்முடைய போக்கில், நம்முடைய பார்வையில் வேறு மாதிரி பார்க்குறோம். இப்போ கர்த்தருடைய பிறப்பை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, அவர் ரொம்ப எளிமையான குடும்பத்தில் தான் பிறந்தார். அதே போல் சிம்சோன் ரொம்ப ஒடுக்கப்பட்ட கோத்திரத்திலிருந்து வந்தவன் தான் சிம்சோன். கர்த்தர் எங்கேருந்து வந்தார்? ஒரு புறா குஞ்ச காணிக்கை செலுத்துகிற குடும்பத்திலிருந்து தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். உண்மையில் பாருங்கள், ரொம்ப எளிமையான குடும்பம் தானே அது. அதே போல் சிம்சோன் எளிமையான ஒரு கோத்திரத்திலிருந்து தான் வந்தான். அதே மாதிரி அவர் எல்லாரையும் பாவத்திலிருந்து ரட்சித்தார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவன் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறான்.
கடைசியில் கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்கன்னா, அடித்து துன்புரித்து சிலுவையில் அறைந்து அவரை அவமானப்படுத்தி அவரை முள்முடி சூட்டி அவருடைய அங்கிகளெல்லாம் முறிந்து கொண்டு எவ்வளவு கொடூரப்படுத்தினார்கள். சிம்சோனுக்கும் இதே தான் நடந்தது. சிம்சோனையும் என்ன பண்ணினார்கள் என்றால், கண்களை பிடுங்கி அங்கே வேடிக்கை காட்டும் அளவுக்கு எல்லோரும் சிறு பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் ஒரு வேடிக்கை காட்டும் மனிதனாக சிம்சோனை அங்கே காண முடிந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய திட்டத்தை சிம்சோன் சரியாக செய்தான் என்று நான் சொல்லுவேன். என்ன? அவளுடைய அன்பில், தெளிலாளுடைய அன்பில் தனக்கு இருக்கக்கூடிய பலத்தின் ரகசியத்தை சிம்சோன் சொல்லிவிடுவான். அது மட்டும்தான் சிம்சோன் தன்னுடைய வீக்னஸை வெளிப்படுத்தினது. நீங்கள் ஒன்றை நினைத்துக்கொள்ளுங்கள், உங்களை அன்பு செய்கிறவங்க அதிகமாக உங்கள்கிட்ட 1க்கு 3 முறை தொடர்ச்சியாக கேட்டால் அவங்களை நீங்கள் அதிகமாக நேச்சிங்கன்னா உங்களை குறித்து உண்மையில் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? இது மனிதனுடைய பலவீனம்ங்க. இந்த பலவீனம் தான் சிம்சோனுக்கு இருந்தது. அதனால் என்ன செய்தானா, தன்னுடைய நேசத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய காதலியாகிய தெளிலாடத்தில் என்ன செய்து விட்டான் என்றால், அந்த உண்மையை சொல்லிவிட்டான். அதுதான் நடந்த ஒரு விஷயம். அவன் உண்மையிலே அவன் பாவியாக இருந்தான் என்றால், கடைசி நிமிடத்தில் அவன் என்ன செய்கிறான்னா, ஒரு குழந்தைகளை கூப்பிட்டு என்னை கொண்டு போய் என்ன செய்யுங்கன்னா, இந்த கட்டிடத்தை தாங்கி நிற்கிற தூண் பக்கத்தில் நிறுத்துங்கன்னு சொல்லுவான். அவன் கண்ணு தெரியாது, அவன் தலைமுறையெல்லாம் சிறைச்சிருவான். கொஞ்சமாக லைட்டாக முடி வளர சூழ்நிலையில் நிற்கும்போது அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிப்பான். கர்த்தாவே, இந்த ஒரு முறை எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் அவன் எப்போ உண்மையை சொன்னானோ அப்போ அவனை விட்டு விலகிடுவார். ஆனால் அவன் திரும்ப கர்த்தாவே எனக்கு உதவும்னு கேட்கும்போது, ஒருவேளை சிம்சோனை தேவன் முழுமையாக வெறுத்து ஒதுக்கியிருந்தால் அவனை மீண்டும் நிரப்பியிருக்கவே மாட்டார். அவர் மீண்டும் கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் இறங்கினார் பலமாக. அவன் எத்தனை பேரை கொன்றான் என்றால், உயிரோடு இருக்கும்போது கொன்றவர்களை காட்டிலும் அவன் சாகும்போது செத்தவர்கள் அதிகம். உண்மையிலே ஏகப்பட்ட பிரதானிகளை கொன்றுட்டு தான் சிம்சோன் மடிந்து போனான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட மரணம் எப்படி இருந்தது என்றால், பிசாசு எதிரியை ஜெயித்து தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை விட்டார். சிம்சோனுடைய மரணம் கூட எதிரிகளை கொன்று குவிக்கிறது அவனுடைய ஜீவன் பிரிந்தது. நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வேதாகமத்தை. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிம்சோன் என்பவன் சாதாரண இன்னைக்கு பிரசங்கிக்கிற பிரசங்கத்தில் வரக்கூடிய ஒரு விழுந்து போன மனிதன் அல்ல. கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றின ஒரு மாபெரும் இரட்சகன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை யாவரையும் நடத்துவாராக. ஆமென்.